வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் வெளிவந்த புஷ்பா 2 படத்தை பத்தி தாங்க இப்ப நான் ரிவ்யூ சொல்ல போறேன். புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் கதையின் நாயகனாக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ராஷ்மி மந்தானா மற்றும் ஸ்ரீலீலா, சுனில் செட்டி, ஜெகவதி பாபு, நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. ஆனா படம் உண்மையாவே புஷ்பா 2 மிகச்சிறந்த படம் தான் சொல்ல முடியும். இயக்குனர் சுகுமார் இதுக்கு முன்னாடி ஆர்யா 2 படம் பண்ண டைரக்டர் தான் சுகுமார் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. கதைன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சந்தனமர கடத்தலை பத்தி செம்மர கடத்தலை பத்தி தான் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 பார்த்திருந்தோம். இந்த பார்ட் 2 ரொம்ப வித்தியாசமா தமிழ் சினிமால இந்த மாதிரிலாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லக்கூடிய அளவுல தான் இருக்கு. செலவு கொஞ்சம் கூட கவலை இல்லாம மைத்ரி மூவி மேக்கர் செலவு அள்ளி தட்டியிருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. புஷ்பாங்கிறது பேர் இல்ல, புஷ்பானா பிராண்ட். ஏற்கனவே சுகுமாருக்கு ஒரு சரியான ராயல் சொல்லிட்டு தான் சொன்னோம். படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கதை தாங்க. ஆஸ்மியா வந்தாங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவருக்குள்ள பிரச்சனைகள். போலீஸ் ஆபீசரா யாரு பகத் பாசில் சொல்லவே வேணாம். அவரோட நடிப்பு பின்னி படல் எடுத்துக்காருன்னு தான் சொல்லணும். செம்மரக்கட்டையில எப்படி கடத்துறாருங்கிறதாங்க அந்த கதை. அந்த கதையை நோக்கி 2000 டன் நான் கடத்தி காட்டேன்னு ஒரு சவால் விடுறாரு. அதுல எப்படி பண்றாருங்கிறத ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு பாருங்க இயக்குனர். டம்மி கட்டையெல்லாம் போட்டு ஒரு ஆத்துல அதாவது ரோடு மார்க்கமா வராம ஆத்துக்குள்ளேயே ஒரு ரோட்ல ஏற போடல, எல்லாமே டம்மி. ஆனா ஒரிஜினல் செம்மரக்கட்டைகள்ல மாட்டு வண்டி மாதிரி செஞ்சு அந்த வண்டியில கடத்தி ராமேஸ்வரம் வழியா ஸ்ரீலங்கா மூலமா அந்த செம்மரக்கட்டைகள் போதுங்கிறத பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான சீன்ஸ் எல்லாம் தமிழ்நாடு பார்டர் ஸ்ரீலங்கா பார்டர் எப்படி நுழையுதுங்கிறத மிகச்சரியா பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி காந்தாரா இன்னைக்கு தமிழ்ல ஃபேன் இண்டியா படமா வந்துச்சோ அதே மாதிரி அடிப்படையில அம்மன் சாங்குங்கிற ஒண்ணு இப்ப டிஸ்கஷன்லயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல. அல்லு அர்ஜுன் இதுலயே ஒரு அம்மன் சாங் ஆடி இருக்காரு. ஆடினதோட ருத்ரமா பண்ணியிருக்காரு. படம் மிகப்பெரிய ஒரு இதாத்தா இருக்குது. அடி தடி ஃபைட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க. எல்லாத்துக்கும் மேல சென்டிமெண்ட், ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட். இந்த படத்துல ஒரு அண்ணன் பொண்ணு தன்னை சித்தப்பான்னு கூப்பிடுது. அந்த பொண்ணை கடத்திடுறாங்க. அந்த பொண்ணை எப்படி மீட்டாருங்கிறது தாங்க இந்த புஷ்பா 2 மெயினா சொல்லியிருக்காங்க. தன்னை அசிங்கப்படுத்துற எந்த அண்ணன் தான் தம்பியை கூப்பிட தான் மக கல்யாண பத்திரிகை எடுத்துட்டு வர்றாருங்கிற அந்த நெகிழ்வான சீனை பார்க்கும் போது ரொம்ப யதார்த்தமா, அதாவது ஆக்ஷனுக்கு பஞ்சம் இல்லை, ஸ்கிரீன் பிளேக்கு பஞ்சம் இல்லை, யதார்த்தத்துக்கு பஞ்சம் இல்லை. அதே நேரத்துல சென்டிமெண்ட்டும் சூப்பரா பண்ணிருக்காங்க. அல்லு அர்ஜுனோட நடிப்பு இந்த படத்துல பிரமாதம் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டா இந்த படத்து மூலம் அவருக்கு நல்ல விருதுகள் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ராஷ்மியா மந்தானா சும்மாவை சொல்லக்கூடாதுங்க. தலைன்னு சாமி சாமின்னு இந்த படத்துல ஸ்ரீலீலா வச்சு கிஸ்மி கிஸ்மின்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அது இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா தான் இருக்கு. ஒரு சிஎம் ஆகணும்னா என்னங்கிறத பணம் இருந்தா மக்களை பார்த்து மக்களை சந்திச்சு ஓட்டு போட்டுலாம் பணம் இருந்தா யாரு வேணா சிஎம் ஆகலாங்கிற ஒரு அருமையான கருத்து இந்த சுகுமார் இந்த படத்துல சொல்லியிருக்காருங்க. மொத்தத்துல புஷ்பா கேட்டீங்கன்னா பூவை போல புஷ்பா மலருது, மகிழ்வா இருக்கு. பொண்டாட்டி பெற்ற புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். தாராளமா இந்த படத்தை ஒரு தடவை தேட்டர்ல போய் பாருங்க. புஷ்பாக்கு ஆதரவு கொடுங்க. நான் கலைக்கு மொழி கிடையாது, உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகல. புஷ்பா மிகச்சிறந்த படம் தான் சொல்லணும். சுகுமாரோட இயக்கத்துல புஷ்பா 2 அல்லு அர்ஜுன் நடிப்புல கொட்டியிருக்காருன்னு தான் சொல்லலாம். யாருமே குறை வைக்கலங்க. படம் பார்க்க வேண்டிய படம். எல்லாரும் இந்த இசை தேட்டர்ல போய் பாருங்க. ஒரு தடவை கண்ணை மூட்டு ஒரு தடவை பார்க்கலாம். படம் கொஞ்சம் லென்த்தி தான் இருந்தாலும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இருந்தாலும் கதையோட ஓட்டத்துல அந்த 3 மணி நேரம் 20 நிமிஷங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா தான் படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரீரிகார்டிங் தமன் ரொம்ப நல்லா பண்ணிங்க. ஒளிப்பதிவு மொத்தத்துல படம் அற்புதமான படம். புஷ்பா 2 பார்க்க வேண்டிய படம், பார்க்கக்கூடிய படம், நல்ல படம். போய் தேட்டர்ல பாருங்க. விமர்சனங்களை தொடர்ந்து நாங்க எடிசன் டாக்கீஸ் சொல்லிட்டு இருக்கோம். உங்களால் நான் உங்களுக்கான எடிசன் டாக்கீஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.